அந்த 14 ஜெயலலிதா கைது செய்ய போது அளவற்ற மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தவன் நான் தான்னு சொன்னார். எடப்பாடியும் இந்த வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காவடி தூக்குறாங்க. போதை மருந்தில் கிடைக்கிற பணத்தில் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிஸ்னஸும் போதை மருந்துக்கு துணையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போ ட்ரை ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, உலர்ந்த பழங்கள், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவர். அந்த பரம்பரையாக கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி வரை போயிட்டு இருக்க அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான். பெங்களூரில் ஓட்டு போடலன்னா கவலை இல்லை, அந்த ஓட்டு விழுகாது. இங்கே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அரசியல் கொடிகளை ஏற்றி வரும் வண்டிகளை தடை பண்ணுங்க. ஸ்டாலின் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் ஸ்டிக்கரை வண்டியில் ஓட்டுவிட்டு வர்றவங்களுக்கு முதல்ல கைது பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டாலின்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் உளறல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மேடையில் பேசுகிறதில்ல, வெளியில் இப்போ இதுக்கு போயிட்டார், ஓய்வு எடுக்க போயிட்டார். அப்படியே நிரந்தரமாக ஓய்வு, அரசியலை விட்டு ஓய்வு எடுத்துட்டால் நாட்டுக்கு நல்லது. அவர் அங்கே போய் கொடைக்கானலில் போய் முதல்ல மாலத்தீவுன்னார். அவர் சைனா மேட்டர் வெளியில் வந்தோடனே இது எதுக்கு வம்புன்ட்டு கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. பாவம், கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறவங்க, இனி அங்கே போகிறவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. இவர் அங்கே இருக்கும் வரை 1008 கண்டிஷனை போடுவாங்க, சுற்றி போலீஸ் இருப்பாங்க. இப்போவே இந்த ட்ரோன் எல்லாம் பறக்கக்கூடாது, இந்த சின்ன விமானமெல்லாம் பறக்குது, அதெல்லாம் பறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவருக்கு இது கொடுக்கணுமா, பெரிய லெவலில் பாதுகாப்பு. 1 வாரம் 10 நாள் ஓய்வு எடுக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் செகட்டேட்டு நீங்கள் போய் ஆகணுன்ட்டாங்களாம். அன்றைக்கி நல்ல நாள். அது என்னைக்கு எல்லா நாளுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தானே போகிறாரு செகட்டேட். சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்னு போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டார். அவர் நியூ காலேஜ் படிக்கும்போது இப்படி தான், கிளாஸே போக மாட்டார். நான் கேள்விப்பட்டது, கிளாஸே போக மாட்டார். ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிட்டு போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா, போய் இதை ஆட்டோ எடு, இந்த மாதிரி பல இது கேளிக்கைகள், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள். அதுதான் 1976 எமர்ஜென்சியில் பிறகு வெடித்தது. அதே மாதிரி இப்போ சீஃப் மினிஸ்டரும் அப்படி தான். அவருக்கு எலெக்ஷன் டைமில் தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி பணம் கொடுக்கறது, இதை கொடுக்கறது, கொஞ்சம் வேலை பார்ப்பார். அரசாங்கத்தில் ஒரு வேலையும் இல்லை. இங்கே கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்க எடுக்கிற முடிவு தான். பட் ஏதாச்சும் சொல்லுவாங்க, தலையாட்டுவார், அவ்வளோதான். அரசியல் விஷயம்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், மாவட்ட செயலாளர். இதெல்லாம் அரசியலில் இதில் ஆட்சியில் இங்கே கொடைக்கானலில் இருக்கிறாரு. அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செனட் ஆஃப் ரோடு வீட்டில் எடுப்பார், இல்லைன்னா அந்த வேலுச்சேரி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அதனால் ஒரு 10 நாளைக்கு எதுவும் அவருடைய உளறல்கள் நம்மளால் கேட்க முடியாது. அப்பா ஆஃப் ஆன உடனே உதயநிதியும் ஆஃப் ஆகிட்டார். இப்போ உதயநிதியும் இப்போ உளறலில் நிறுத்தியிருக்காரு. அதனால் நமக்கு வெறும் செய்திகள் தான் கிடைக்குது. இவங்க உளறல்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கனிமொழி ரொம்ப நம்பிக்கையோடு வந்துட்டாங்க, அடுத்த தடவை எம்பி ஆகிட்டோன்னு. அவங்களும் உளறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் என்ன செய்திகள் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ திமுகவை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதிமுக பாஜகவின் நிலைமை என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சில செய்திகள் வந்திருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாஜகவை எடுப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜகவில் பல பிரச்சனைகள் பயங்கரமாக பூகம்பமாக வெடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை. பணத்தில் நிறைய மோசடி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனே தென் சென்னையில் எனக்கு கொடுத்த, அதாவது மத்திய பாஜகலேருந்து பணம் கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே சகஜம், காங்கிரஸ்லேருந்து அப்படி தான் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் தேசிய பார்ட்டியில் பெரிய பணக்காரவங்ககிட்டெல்லாம் டொனேஷன் வாங்குவாங்க, காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி. அந்த டொனேஷன் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கு அவங்க கட்சிக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி பாஜக மத்திய தலைமை பணம் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி தென் சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், அந்த மாதிரி
வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிற தொகுதிக்கு அதிக பணமும் மற்ற தொகுதிகளுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் பெரிய அளவில் கொடுத்து விட்டுருக்காங்க பாவம். அது இங்கே வந்துக்கிட்டு கரெக்டாக போகணும்ல. பாஜகவில் உள்ள குறை என்னென்னா தலைவர்கள் இருக்கான், கீழ்மட்ட தொண்டர்கள் இல்லை. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த காலத்தில் இருந்து எப்படின்னா கீழ்மட்டத்து தொண்டர்கள் தான் அதிகம். அதனால் தலைவர்கள் வந்து அவங்கள கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போவாங்க. நான் தான் சொன்னேன்ல, 10 வீட்டுக்கு ஒரு தொண்டன் திமுகவுக்கு, 10 வீட்டுக்கு ஒரு ஆளை பிரிச்சுடுவாங்க. அதிமுகலையும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதனால் பணம் இதெல்லாம் சரியாக போயிடுச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுக்கே பணம் கொடுக்க மாட்டாங்க. அவன் சொந்த காசை போட்டு செலவு பண்ணி வந்து உக்காந்துருவான். காரணம் தலைமை மேலே உள்ள ஒரு பற்று, தலைமை மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. இப்போ என்ன ஆகுது, இப்போ திமுகவுக்கு ஒரு பூத்துக்கு 10,000 ரூபா, 2 நாள், அந்த முதல் நாள் 2 நாள் 2 பேர் வருவாங்க, 10,000 ரூபா, ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா, ஒரு பூத்துக்கு 1,00,000 ரூபா செலவுக்கு. கரெக்டாக அது எப்படி போய் சேரணுமோ அதை கரெக்டாக அவங்க பண்ணி அந்த பூத்து ஏஜென்ட்டு கைக்கே பணம் போகுது. இதில் கோட்டை விட்டாங்க பாஜக. அதனால் பூத்தில் இருக்கிற தலைமை கொடுத்த பணம் நிறைய பேர் கீழ் மட்டத்தில் போய் சேரலை. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மத்திய சென்னையில் 2 லோக்கல் தலைவர்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டு, இவங்க பணத்தை இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். இப்படி பண விஷயத்தில் பெரிய சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது பாஜகவில். திமுகவெல்லாம் எதிர்க்கணும்னா நீங்கள் எல்லாம் மாஸ்டர் பிளான் போடணும். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் பாஜக அவங்களுக்கு தலைமைக்கு சொல்கிறேன், பாஜகவை வந்து ஒழுங்காக வச்சுருங்க. வருங்காலத்து வளர்ச்சிக்கு இது சரியாக இருக்காது. பண விஷயத்தில் இந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே. அதில் வேடிக்கை என்னென்னா, பாஜக ஐடி டீமில் அவங்க கட்சிக்காரவங்களை தாக்கியே இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பாஜக தன்னுடைய இதை வந்து கட்சியை வந்து சரியான முறையில் ஒரு ஒற்றுமையாக நடத்தணும். ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். பாஜகக்காரங்க கோச்சுக்கிடக்கூடாது. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் கட்சியை ஒழுங்காக வச்சுக்கோங்க. கட்சியை சரியாக நடத்தலை. பல தலைவர்கள் இருக்காங்க. ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேனார் நாகேந்திரன் 4 கோடி ரூபா சிபிசிஐடியில் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இப்படியா பணத்தை வச்சுக்கிட்டு பிடிபடலாமா? அப்போ ஸ்ட்ராட்டஜி சரியில்லையே. திராவிட கட்சிகள்கிட்ட பணம் பிடிபடுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க. உங்களை பற்றி நீங்களே அசிங்கமாக போட்டு ட்வீட் இதெல்லாம் போடாதீங்க ஐடி விங்கில் அப்படிங்கிற கருத்தை பாஜக விஷயத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அதிமுகவில் அதை விட மோசம். அதிமுகவில் தலைமை சரியில்லை. இவர் நல்ல மனுஷன், எடப்பாடி திறமை இல்லாதவர். இவர்கிட்டையும் அதே தான். ஓபிஎஸும் திறமை இல்லாதவர், ரொம்ப நல்ல மனுஷன். இவரை விட அவர் நல்ல மனுஷன், இபிஎஸோட நல்ல மனுஷன், ஆனால் திறமை இல்லாதவர். அதனால தான் இவர் அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் வந்து சொன்னேன். இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம். ஆனால் இபிஎஸ் போகிற போக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே சொன்னேன், இந்த சவுக்கு சங்கர்னு எங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் ஆகி வந்தாள். அவர் மேலே அங்கேயே பல குற்றச்சாட்டு, பல மோசடி, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்தாச்சு. இவருக்கு போய் காவடி தூக்குறாங்க இந்த அத்தனை அதிமுககாரங்களும். அப்போவே சொல்லிட்டேன், 2014 அவர் பேட்டி ஒன்று வச்சுருக்கோம், போட்டு ஒரு தடவை போடணும். 2014 ஜெயலலிதா கைது செய்ய போது அளவற்ற மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தவன் நான் தான்னு சொன்னார். எடப்பாடியும் அந்த வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காவடி தூக்குறாங்க. ஒரு தொகுதியில் முன்னாள் அமைச்சருடைய பையன் நிற்கிறார். அவருக்கு போய் சவுக்கு சங்கர் இதில் என் பையனை பேட்டி எடுங்கன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய இதில் வந்திருக்கு. சாட்டை துரைமுருகன் ஒரு சகோதரர் போட்டிருக்காரு. அது சரியாக தான், நான் கரெக்டாக பார்த்தேன், சரியாக தான் போட்டிருக்காரு. 5 லட்சம் ரூபா கொடுத்து பேட்டி எடுக்க வச்சுருக்காங்க. அவர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் சாட்டை துரைமுருகன். அந்த அளவுக்கு அதிமுகவுன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டு இருக்கிற ஆளுங்க, டிஸ்மிஸ் பண்ணி வந்த ஆளுங்க, அவங்ககிட்ட போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலம். அந்த வேலுமணி இவங்கெல்லாம் போய் அவர், அதுவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்னு சொல்கிறார், சவுக்கு சங்கர் தான் திமுகவோட இதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றாராம். ஏன் நீங்கள் போய் கொண்டு வரல? நீங்கள் தானே எதிர்கட்சி. சவுக்கு சங்கர் கொண்டு வர்றாருன்னு பெருமையாக சொன்னால் உங்களுக்கு கேவலம் இல்லையா?
நீங்கள் இல்லை திமுக அதை வெளியில் கொண்டு வரணும். ஜெயலலிதான்னு காலில் விழுந்தீங்களே, ஜெயக்குமார் அவர்களுக்கு தான் கேட்குறேன். எனக்கு நெருங்கிய நண்பர் அவர், இருந்தாலும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். எப்படி காலில் விழுவீங்க, அவங்களுக்கு எவ்வளோ பயப்படுவீங்க. அந்த அம்மா கைது செய்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியான நாள்னு சொல்கிற ஒருத்தர் பின்னாடி போனால் ஜெயலலிதா ஆத்மா உங்களை மன்னிக்குமா முதல்ல ஜெயக்குமாரை? இவங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன், வேலுமணி மற்றவங்களுக்கும். இப்படி திறமை இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் கண்டவங்க காலிலெல்லாம் விழுந்துக்கிட்டு அதிமுகவை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நிறைய பூத்தில் அதிமுக ஏஜென்ட்டுங்கள்லாம் 11 மணிக்கு மேலே மிஸ்ஸிங் ஆகிருக்காங்களே, அதை கவனிச்சிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட வேட்பாளர் சரியில்லை, அவர்களுக்காக வேலை செய்ய மாட்டோன்னு போயிட்டாங்களே. அதிமுக தொண்டனை விட்டு வெகு தூரமாக விலகி போகிறீங்களே. இது தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிற செய்தியை பார்த்தா அதிமுகவே இபிஎஸ் சிதைத்து விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எங்களை போன்றவர்களுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் தான் முக்கிய எதிர்க்கட்சிகள். உங்கள் 2 பேரும் நிலைமை இப்படி போயிட்டு இருந்தால் திமுகங்கிற கொள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு எப்போ விரட்டுறது அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும் விஷயம் எதுவுமே சரியில்லாத வகையில் இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது, தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வரும் ஆஸ்திரேலியா போலீஸ் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போலீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அலர்ட் பண்ணுவாங்க. தீவிரவாதிகள்னால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, உடனே பிடிங்க, உங்கள் இடத்துக்கு வராங்க, உங்கள் இது மூலம் போகுது, பிடிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தையே கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய நல்லெண்ணம். அது சில வகையில் நல்லெண்ணம். தீவிரவாதிகள் விஷயத்தெல்லாம் அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து இப்போ அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் போலீஸை. போதை மருந்து பெருமளவு உங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, அது இந்தியாவிலிருந்து தான் அதிகம் வருகிறது, கண்காணிங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, உடனடியாக நீங்கள் போய் விசாரிக்கணும். அமெரிக்கா சொன்ன உடனே ஆஸ்திரேலியா போலீஸ் அங்கேருந்து படையெடுத்து வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் போய் விசாரிக்கணும் அப்படின்னு. என்சிபி நேஷனல் அவங்க இருக்காங்க, நார்காட்டிக் போலீஸ் மத்திய அரசாங்கத்தில் நார்காட்டிக் பிரிவு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது எங்கள் நாடு, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது, எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி இப்போ நார்காட்டிக் போலீஸ் விசாரணைக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஆஸ்திரேலியன் போலீஸும் சேர்ந்து வந்திருக்காங்க. இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, எப்படி ஏற்கனவே சொன்னேன், திமுகவில் ஒருத்தர் தான் இருக்கக்கூடிய ஒரு கொரியர் ஏஜென்சி வச்சு அந்த கொரியர் மூலமாகலாம் போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் ரொம்ப விவரமான ஆள் நான் ஜாஃபர் சாதிக். அந்த போதை மருந்தில் கிடைக்கிற பணத்தில் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிஸ்னஸும் போதை மருந்துக்கு துணையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போ ட்ரை ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, உலர்ந்த பழங்கள், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவர். அவருடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி ட்ரை ஃப்ரூட் அனுப்புங்கன்னு சொல்லி 90% ட்ரை ஃப்ரூட்டோட 10% போதை மருந்தை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஆஸ்திரேலியா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியெல்லாம் இங்கே வச்சுருந்தவங்க யார், அவங்க எப்படி செயல்பட்டாங்க, இது மாதிரி பல விஷயங்களை இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் தெரிஞ்சு மாட்டினவங்க சில பேர், தெரியாமல் மாட்டினவங்க சில பேர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்படி அந்த கடத்தலில் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி டொனேஷன்ஸு உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் வாங்கியிருக்கார். அதனால் மற்றபடி கடத்தலில் திமுகவோட பெரிய தலைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க 50,000 கோடி 60,000 கோடின்னு கொள்ளையடிச்சுட்டு பணம் இருக்கும்போது இதில் ஏன் போயிட்டு தலைவிடணும், ஏதோ பணம் கொடுத்தாலும் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போக போக இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வரும். ஆனால் அந்த பணத்தை வாங்கினது சட்டப்படி குற்றம். அதனால் உதயநிதி மேலே நடவடிக்கை எடுக்கணும், நான் சொல்கிறது சட்டப்படி. அதனால் இன்னமும் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் வெளிநாட்டு போலீஸுகளும் உள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அவங்க திகார் ஜெயிலில் போய் ஜாஃபர் சாதிக்கை நேராக விசாரிச்சிருக்காங்க. இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் வருங்காலத்தில் வரலாம் அப்படிங்கிற செய்தியையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது பிரேமலதா சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஓட்டு அதிகமாக போட மாட்டேங்கிறாங்க, அதனால் ஓட்டு போடுறதை கட்டாயமாக்குறதுக்கு சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க பிரேமலதா.
ஓட்டு போடுறத கட்டாயமாக்குறதுக்கு சட்டம் கொண்டு வர்றது இருக்கட்டும், இருக்கிற ஓட்டை போடுறத ஒழுங்காக ஓட்டு போடுற விஷயத்தையாச்சும் எந்தாவது அரசாங்கம் செய்கிறாங்களா? இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும் பயோமெட்ரிக் கைரேகை. இது அப்படி கையில் ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த ஆளை தவிர யார் வந்தாலும் கதவு திறக்காது. எல்லாத்துலேயும் பயோமெட்ரிக் வந்துடுச்சு. ஏன் ஓட்டு இதில் மட்டும் பயோமெட்ரிக் கைரேகையை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஆதார் கார்டில் உங்கள் கைரேகையை வாங்கினாங்கல்ல, ஆதார் கார்டில் கைரேகையை வச்சு ஆதார் கார்டில் கரெக்டாக இது பண்ணி ஆட்களை இது எடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள். முட்டாள்தனமாக பேருக்கு கைரேகை கண்வெளி எல்லாம் எடுத்து வச்சாங்களே ஒழிய அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இவங்க செய்யவே இல்லை. கள்ள ஓட்டுங்கிறமே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலேயாச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்கங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் அங்கே பூரா கைரேகையை கொண்டு கள்ள ஓட்டுங்கிறதே ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு மேலே கிடையாது. மாற்று ஆள் போடணும். இப்போ தான் சொல்லி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காமிக்கிறான், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் காமிக்கிறான். கைரேகை எப்படி இருக்க முடியும்? கைரேகை எப்படி இயங்கும் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறாங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஓட்டு சாவடிக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே முதல்ல ஒருத்தர் உங்கள் பேரை எழுதுவார், அதுக்கு அடுத்தவர் மைய வைப்பார், மூணாவது ஆள் கையெழுத்து வாங்குவார் ஒரு இதில், அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆக இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு தலைமை அது தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். இப்படி ஒரு கூட்டமே உட்காந்துருக்கும். கைரேகை பண்ணிட்டா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன இது மாதிரி இயந்திரம் இருக்கும். சின்ன லேப்டாப்பை விட இந்த சின்ன ஒரு இயந்திரம் இருக்கும். ஒரு கையளவு தான் அந்த இயந்திரம் இருக்கும். அதில் போய் நீங்கள் கைரேகை வச்சுட்டா அது சிக்னல் கொடுத்துரும். இவர் வாக்காளர் தான், இவர் பேரில் வேறு எங்கேயுமே வாக்காளர்கள் இல்லை அப்படின்ட்டு அப்படி ஒரு கை அமுக்கிட்டிங்கன்னா, அதுதான் ஸ்கேனர் பேர். கையை அமுக்கிட்டிங்கன்னா உங்கள் கைரேகையை சரி பார்த்துட்டு நேராக போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டை 10 பூத்தில் போய் ஒரு ஆள் 10 ஓட்டு போட முடியாது. மையங்கிறது தேவையில்லை, அந்த கையெழுத்து வாங்கிறது தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் உட்காந்துருப்பார் ஒரு பூத்தில். அப்படியே நடக்கிற ஓட்டு யார் வந்தாலும் மாற்றி ஓட்டு போட முடியாது. இது வெளிநாடுகள்லாம் நடக்குது. ஆனால் ஏன் இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அரசியல்வாதியே துணையாக இருக்காங்க. இங்கே அரசியல்வாதி கரெக்டான ஓட்டு விழுகணுங்கிறத அவன் விரும்பலை. ஓட்டு போடுவதை கட்டாயமாக்கணும் அப்படிங்கிறத அரசியல்வாதியை விரும்பலை. 60% இருந்தால் போதும், 70% இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். அதனால் கைரேகை முறையை இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த இப்போ பெங்களூரில் சொல்லியிருக்காங்க, பெங்களூரில் இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு போடலை. பெங்களூர் டவுனில் இருந்தவங்க ஓட்டு நிறையா போடலைங்கிறாங்க. ஆனால் பெங்களூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஓட்டு போடல, அவங்களுக்கு பதிலாக கள்ள ஓட்டே அவனும் போடல. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் அது திமுக கலாச்சாரம். அந்த பரம்பரையாக கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி வரை போயிட்டு இருக்க அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான். பெங்களூரில் ஓட்டு போடலன்னா கவலை இல்லை, அந்த ஓட்டு விழுகாது. இங்கே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அந்த இப்போ எங்கேயாச்சும் பாருங்கள், வாக்கு இதில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பேர் விட்டு போச்சுங்கிறது எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா? அது திமுகவுடைய கைங்கரியம். அதே மாதிரி ஓட்டு போடலன்னா அவன் போட்டோன்னு ஒருத்தன் போடுறானா இந்த மாநிலத்தில், பெங்களூரில் போய் கேளுங்க. இப்படித்தான் சென்னையிலையும் அப்படி தான். படித்தவர்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் ஓட்டு அதிகம் விழுகாது. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, போட மாட்டாங்க. இதை தனக்கு சாதகமாக்கித்தான் கருணாநிதி 1971 கள்ள ஓட்டை போட்டார். அதில் தான் எம்ஜிஆர் போன்றவர்கள் டவுன்களில் தோத்தாங்க. காரணம் ஒரிஜினல் ஆள் இல்லை, எல்லாம் ஒரு ரெடி பண்ண கள்ள ஓட்டு இதில் தான். அதனால் இவங்க பிரேமலதா சொல்லக்கூடியவங்க ஓட்டு போடுறதை கட்டாயமாக்குறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதோ ஒரிஜினல் ஆளுங்க ஓட்டு போடுறதோ முதல்ல வகை செய்யணும். பயோமெட்ரிக் கைரேகை சிஸ்டத்தை மத்திய அரசாங்கம் ஏன் பயப்படுறீங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? வெளிநாடுகளில் போய் பாருங்கள். அதனால் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி திமுக மாதிரி ரவுடி எலிமெண்ட் எல்லாம் உள்ளே வர மாட்டாங்க. எத்தனை எனக்கே அவ்வளோ புகார் வருது. நைட்டு 12 மணி 1 மணிக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு 10-15 இளைஞர்கள் வீடுகளுக்கு எதிரேறியே தண்ணி அடிக்கிறாங்க, போதை மருந்து சாப்பிட்றாங்க. எங்களால் நைட்டு 1 மணி வரை பயந்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற புகார் எங்களுக்கே நிறையா வருது, போலீஸுக்கும் வருது. என்ன பண்ண முடியும்? ஒட்டுமொத்த சமுதாயத்தை குட்டிச்சோறாக்கி வச்சுருக்கான். அந்த குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் பூரா திமுகவில் உறுப்பினராக இருக்கான். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படி ரவுடிசம் இதெல்லாம் அதிகம் வரும்.
அதனால் திமுக பதவிக்கு வராமல் இருக்கணும்னா ஓட்டிங் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும். தேர்தல் முறையில் வந்து தெல்லுமுள்ளு பண்ணாத அளவுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம நாடு உருப்படும். அதை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் சிந்திப்பதில்லை. காரணம், இப்படி தில்லுமுள்ளு செய்யும் வசதிகள் இருந்தால்தான் எல்லா கட்சிகளுக்குமே நல்லது. அப்படிங்கிறதுனால தான் இவங்க யாருமே இந்த கைரேகை முறையை வாக்குப்பதிவில் கொண்டு வர பயப்படுறதுக்கு காரணமே அதுதான். இப்போ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் இப்போ காவல்துறையில் இங்கே ஒரு சின்ன அஃபென்ஸ் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது. நான் இருக்கும்போது தாம்பரத்தில் ஒரு குற்றம் நடந்தது. தாம்பரத்தில் குற்றம் பண்ணவன் என்ன பண்ணிட்டான், அந்த வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த செல்ஃபோன் IMEI நம்பரை வச்சு பார்த்தா அவன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான். பாருங்கள், நடந்தது தாம்பரம். 2 நாளில் அவன் வெஸ்ட் பெங்கால் போயிட்டான். சரி, 4வது நாள் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் போகிறான். அப்புறம் கடைசி மறுபடியும் வெஸ்ட் பெங்காலுக்கு அவன் திரும்பணுன்னா அங்கே போய் பிடிச்சாங்க. இந்த ஃபோனுங்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு. கைரேகையே இதே மாதிரி தான். இப்போ கைரேகையில் எப்படி பிடிக்கிறாங்க, வடநாட்டு குற்றவாளிகள் தமிழ்நாட்டுக்கு வரான். கைரேகையை வச்சு பார்த்து இது பண்ணினதுக்கப்புறம் அவன் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கம்ப்யூட்டரில் 10 நிமிஷத்தில் வடநாட்டில் எந்த பகுதியில் இருக்கிற குற்றவாளிங்கிறத கொடுத்துருது. அப்போ காவல்துறையில் இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு நவீன முறைகள் வரும்போது அரசியலில் ஏன் வர மாட்டேங்குது, ஓட்டு போடுறதுலையா இதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலத்துக்காக கொண்டு வர்றதுனால தான் இந்த முறையை சரி செய்தால்தான் பிரேமலதா சொல்லக்கூடிய ஓட்டு போடுறதை கட்டாயமாக்க முடியும். இப்போ ஓட்டு போடுறதை கட்டாயமாக்கினீங்கன்னா திமுகக்காரன் ஒரு ஆள் 25 ஓட்டை போடுவான். அடிப்படையை சரி செய்து விட்டுத்தான் பிரேமலதா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, சென்னை போலீஸார் ஒரு இது விட்டுருக்காங்க, வண்டிகளில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது. அது ஒரு சில இதில் எனக்கு கரெக்டு தான். எப்படின்னா, 2 வீலரில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது, காரில் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது. யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா அப்படின்னா, முதல்ல காவல்துறை ஓட்டுறாங்க, காவல் போலீஸ்னு ஓட்டுறாங்க. அது ஓட்டக்கூடாதுங்கிறாங்க. ஏன் அதை ஓட்டக்கூடாது? போலீஸுன்னு தெரிஞ்சால் தானே நல்லது. இப்போ கொஞ்சம் பாதை விடுவாங்க. ஆம்புலன்ஸுன்னு தெரிஞ்சோன்னா பாதை விடுறாங்கல்ல. காவலுங்கிறது இருந்து தான் ஆகணும். காவல் போலீஸ் வண்டின்னு தெரிய வேணாமா? அதுக்கும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. அது எப்படி சரியாகும்? அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிலிட்டரின்னு போட்டுக்கிறாங்களாம், அதுவும் தப்புங்கிறாங்க. அது எப்படி? அவங்க ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் போகுதுன்னா அதில் மிலிட்டரின்னு போட்டு தானே அவங்க அரசு வாகனம் இல்லையா? இப்போ கார்பரேஷன்னு போடுவாங்க, போட்டிங்கன்னா வெள்ள டைம்லலாம் கார்பரேஷன் வண்டி வருது. ஸோ அத்தியாவசியமான தேவை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர் போடுறதுல தப்பு இல்லை, அது போடுறாங்க. அடுத்து வக்கீல் ஸ்டிக்கர் போடக்கூடாதுங்கிறாங்க. அது ஒரு வகையில் ரைட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு போகிறான். 2 வீலரில் கண்டவன்லாம் வக்கீல் படிக்காதவன்லாம் வக்கீல்னு ஒட்டிக்கிறான், கார்லேயும் ஒட்டிக்கிறான். ஆனால் பார் கவுன்சிலிருந்து அஃபிஷியலாக சீல் வச்சு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. அது பார் அசோசியேஷன்லேருந்து கொடுக்குறாங்க, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க, அதையும் தடுக்கிறாங்க. சில பேர் டாக்டர்னு போடுறாங்க, அதுவும் ஓட்டக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அவங்க படித்தவங்க அது மாதிரி முறைப்படி பண்ணுறவங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. அதை தவறாக பயன்படுத்துகிறவங்கள தானே நீங்கள் போய் பிடிக்கணும். சரி, இது எல்லாத்துக்கும் போட்டீங்க வச்சுப்போம். அதே போலீஸ் கட்சி கொடியை வண்டியில் வைக்கக்கூடாதுன்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் விட்டுருவீங்களா? திமுக கொடியை வச்சுக்கிட்டு இத்தனை கிரிமினல்ஸை சுற்றிக்கிட்டு இருக்கான் தெரியுமா சென்னையில்? அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியில் எத்தனை கிரிமினல்ஸ் கட்ட பஞ்சாயத்து அந்த கட்சி கொடியை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? முதல்ல கட்சி கொடியை வைக்கக்கூடாதுன்னு தடை செய்யுங்க. அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் ஏற்கனவே இருக்க, அவங்ககிட்ட போக முடியுதா? ஸ்டாலின் ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் தெரியுமா சென்னையில்? எத்தனை ஆட்டோக்காரன் கருப்பு சிவப்பு கலரை போட்டு ஸ்டாலின் இதை போட்டுக்கிட்டு தைரியமாக டிராஃபிக் போலீஸை பயமுறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். முதல்ல அரசியல்வாதியை சரி செய்யுங்க, அப்புறம் காவல்துறை போலீஸு வக்கீலுக்கெல்லாம் அப்புறம் வரலாம். அரசியல்வாதி தான் தப்பாக பயன்படுத்துகிறான் வண்டியெல்லாம். போலீஸை பயமுறுத்துறதெல்லாம் அரசியல்வாதி தான். ஸ்டாலின் படத்தை போட்டுக்கிட்டு தான் அடிமட்டத்திலேருந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஊழலே நடக்குது. முதல்ல அதை சரி செய்யுங்கன்னா அதை விட்டுட்டாங்க. டாக்டரும் இன்ஜினியர்களும் வக்கீல்களும் ஓட்டக்கூடாதான், போலீஸும் ஓட்டக்கூடாது. இது என்ன கோமாளித்தனமான இது இல்லையா? அதனால் போலீஸுக்கு சொல்கிறேன், சிந்திக்க கற்றுக்குங்க. என்ன உங்கள் பவரை யார்கிட்ட காமிங்க? அரசியல்வாதி தப்பாக நடக்கிற அரசியல்வாதிகிட்ட காமிங்க. அதனால் தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக போடக்கூடிய அத்தனை கட்சி கொடிகளும் இருக்கக்கூடிய வண்டியில் முதல்ல அதை எடுக்க சொல்லுங்கள். ஸ்டாலின் படம் அரசியல்வாதி படத்தை இதில் ஒட்டிக்கிட்டு போகக்கூடிய அத்தனை ஸ்டிக்கரையும் முதல்ல தடை செய்யுங்க. அதுக்கப்புறம் போலீஸு வக்கீல் டாக்டரு உங்களுக்கு வரலாம். கோமாளித்தனமான உத்தரவு.
இப்போ தான் இதிலேருந்து எழுதியிருக்காங்க, பார் கவுன்சிலேருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. நீங்கள் போட்ட சட்டம் இதே தப்பு, நீங்கள் சொல்கிற சட்டம் இந்த ஸ்டிக்கருக்கு ஒத்து வராது, ஸ்டிக்கருக்கு என்ன சட்டம்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ சட்டமே தெரியாமல் போலீஸ் வந்து ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறது. அதனால் ஸ்டிக்கர் விஷயத்தில் எங்களுடைய கருத்து, முதல்ல அரசியல்வாதிகளின் ஸ்டிக்கரை தடை பண்ணுங்க, அரசியல் கொடிகளை ஏற்றி வரும் வண்டிகளை தடை பண்ணுங்க, ஸ்டாலின் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் ஸ்டிக்கரை வண்டியில் ஓட்டுவிட்டு வர்றவங்களுக்கு முதல்ல கைது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்றைய அரசியல் ஆடுகள நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.